ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். பாருங்கள், இன்றைக்கி இந்த சிண்டரில் இந்த செடியெல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து சிண்டரை பற்றி தான் 4-5 கேள்வி வந்திருக்கு. ஸோ அதை பற்றி இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்கலாம்ப்பா. ஸோ இந்த பாருங்கள், இந்த சின்ன தொட்டியில் இது ஒரு 6 இன்ச் பாட்டை இந்த சிண்டர் வந்து நான் ஒரு 2 செடி இது ஆல்ரெடி இது ஆன்லைன்லேருந்து வாங்கி ப்ளூ மூன் கன்னியாஸ்ரீ வாங்கி உங்களுக்கு எப்படி பாட் பண்ணுறது கூட காட்டியிருப்பேன் இந்த சிண்டரில். அந்த வீடியோ ஆல்ரெடி இருக்குது உங்களுக்கு. ஒரு 2 கொக்கோ பீட்லேயும் 2 சிண்டர்லேயும் வளர்த்த செடி தான் இது. ஸோ இப்போதைக்கு இந்த செடி இப்படி தான் இருக்குது. ஸோ மெயினாக என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு வந்து சிண்டர் வந்து வாஷ்டா அன்வாஷ்டா அப்படின்னு கேட்குறாங்க. எதை வாங்கணும் அப்படின்னா எப்படி வாஷ் பண்ணணும்னு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ பாருங்கள், நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு 4 இன்ச் இந்த மாதிரி பாட்டில் தான் பாட் பண்ணுவோம். ஸோ மெயினாக வந்து நிறைய பேர் வந்து அன்வாஷ்டு யூஸ் பண்ணுறாங்க, சில பேர் வந்து வாஷ்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நடும்போது 4 இன்ச் பாட்டில் நீங்கள் நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிடலாம். இந்த மாதிரி ஒரு கூடையில் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கூட பாட் பண்ணலாம். நான் இது வந்து வாஷ்டு சிண்டர் அவங்களே கழுவி கொடுத்துட்டாங்க. அப்படி இருந்தும் இதை வாஷ் பண்ணும்போது நிறையா இந்த மாதிரி பிளாக்காக கலர்ஸ் வரத்தான் செய்யும். அதில் இருக்க இந்த அழுக்கெல்லாம் வரத்தான் செய்யும் சிண்டரில் இருக்கிறது எல்லாமே. ஸோ ஸ்டார்டிங்லலாம் நான் வந்து அன்வாஷ்டு தான் வாங்கினேன். இப்போது நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது வாஷ்டு வாங்கிட்டேன். ஸோ சில பேர் ராகுல் அண்ட் ரோசஸ் அவரெல்லாம் வந்து அன்வாஷ்டு தான் வாங்குறாரு. ஸோ அதுலேயும் சத்தெல்லாம் இருக்கும். நீங்கள் வந்து வாஷ்டு வாங்காதீங்க, அந்த மாதிரி அந்த தூள்லலாம் நிறைய சத்து இருக்கும், அதெல்லாம் நீங்கள் வாஷ் பண்ணி எடுக்காதீங்கன்னு அவரோட வீடியோஸில் சொல்லியிருந்தாரு. ஸோ ஸ்டார்டிங்லலாம் அப்படி தான் நான் வாங்கினேன், அன்வாஷ்டு வாங்கினேன். அது என்ன ஆகுதுன்னா, நிறைய இந்த மாதிரி கார்டனில் கருப்பு கருப்பாக ஆகுது கொஞ்சம் நாளைக்கு வந்து தண்ணி ஊற்றும் போது. ஸோ செகண்ட் டைம் நான் வாங்கும்போது வாஷ்டே வாங்கிட்டேன். ₹5 டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ 2.8 mm இந்த மாதிரி சிண்டர் வாங்கணும். சின்ன செடிகளுக்கு 2.8 mm தான் நம்ம வாங்கணும். பெரிய செடிகள் அடுத்து 14, 15 அந்த மாதிரிலாம் போகும்போது கொஞ்சம் பெருசு வாங்கிக்கலாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சின்ன சின்னதாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு 4 இன்ச் பாட்டில் தான் நம்ம பாட் பண்ணணும். செடி ஆன்லைன் ரோசஸ் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இந்த ஹோல்ஸ் எல்லாம் அடைச்சிட்டு நம்ம பாட் பண்ணுறோம். ஸோ இப்போ அவங்க கேட்ட கேள்வி வந்து 1 வீக் ஆகுது, நான் வந்து அடுத்த ஃபீட் என்ன கொடுக்கணுங்கிறது அவங்களோட கொஸ்டின்னு. ஸோ நீங்கள் இப்படி தான் பாட் பண்ணியிருப்பீங்க. 4 இன்ச்சில் வாங்கி புதுசாக சிண்டரில் வளர்க்குறவங்க எல்லாமே 4 இன்ச்சில் வாங்கி இந்த ஹோலை அடைச்சிட்டு ஏதாவது ஒரு பெரிய கல் வச்சு அடைச்சிட்டு சிண்டரை போட்டு நீங்கள் பாட் பண்ணுவீங்க. ஸோ ஆன்லைன்லேருந்து வர செடிகளுக்கெல்லாம் பாட் பண்ணும்போது நீங்கள் என்ன கொடுப்பீங்க அப்படின்னா, நீங்கள் ஹியூமிக்கும் ஃபங்கிசைடு நம்ம கொடுத்து தான் பாட் பண்ணுவோம். ஸோ அவங்க அங்கே வெளியிலேருந்து வருது. ஸோ அதனால் நம்ம ஹியூமிக்கும் ஃபங்கிசைடு கொடுத்து தான் பாட் பண்ணுவோம். நம்மக்கிட்டே உங்ககிட்ட ஏதாவது செடி இருந்து ரிப்போர்ட் பண்ணனா மைக்கோரைசா ட்ரைகோடர்மா கொடுத்து நீங்கள் பாட் பண்ணலாம். ஸோ 2 விதமான இருக்குது. நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கிறலாம்ப்பா. வெளியிலேருந்து செடி வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹியூமிக்கும் ஃபங்கிசைடு நம்ம கொடுத்து பாட் பண்ணுறோம் செடியை. பாட் பண்ணி சில டைம் 1 வீக் ஆகும், சில டைம் வந்து 15 டேஸ் ஆகும். கிளைமேட்டை பொறுத்து இருக்குது, செடியோட கண்டிஷனை பொறுத்து இருக்குது. நோட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். ஸோ நோட்ஸ் எப்படி ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா, பாருங்கள், ஜஸ்ட்டு காமிக்கிறேன், இது வேறு செடி. ஸோ இந்த மாதிரி அந்த தண்டில் ஃபுல்லாகவே அந்த நோட்ஸ் குட்டி குட்டியாக ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் செடிக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது. இந்த நோட்ஸை தான் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். சின்ன ஸ்ப்ரேயர் வச்சுட்டு தண்ணியை தான் ஸ்ப்ரே பண்ணணும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக செடி வேர்லேருந்து தண்ணியை எடுத்து சப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால் நாங்கள் இந்த மாதிரி தண்ணியை ஸ்ப்ரே பண்ண நோட்ஸ் அந்த குட்டி குட்டியாக தளிராக கன்வெர்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும் செடிக்கு. அவசரப்பட்டு சாப்பாடெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடாதுப்பா. ஸோ இதுதான் மெத்தட் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நோட்ஸ் ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக வரும். தண்ணியை தான் ஸ்ப்ரே பண்ணணும். ஏன் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னா, வேர்லேருந்து சப்ளை வராது. ஸோ நம்ம தான் காய விடாமல் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அது வந்து அப்படியே அது உசுரோடு இருக்கும் அந்த ஸ்டெம்மு. அது ஆக்டிவேட் ஆகும். உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகி சின்ன சின்ன தளிரெல்லாம் வரும் உங்களுக்கு. ஸோ அப்போ தான் நம்ம சாப்பாடு கொடுக்கணும்ப்பா. சாப்பாடு 1261ங்கிற சாப்பாடை நம்ம கொடுக்கலாம். ஹியூமிக்கோடு சேர்த்து கொடுக்கலாம். சாப்பாடு கொடுக்குறதுக்கு அவசரமே நம்ம படக்கூடாது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த மாதிரி நம்ம செடியை வளர்த்து கொண்டு போகணும். ஸோ இதுதான்ப்பா நீங்கள் வந்து கேட்ட கேள்விக்கு. பார்த்துக்கோங்க, இந்த மாதிரியெல்லாம் உங்கள் செடியில் ஆக்டிவேட் ஆகிருக்கா, தளிர் இந்த அளவுக்கு வந்திருக்கா. சம்டைம்ஸ் 7 டேஸ்லேயே வந்துடும். செடி பெரிய செடி நல்ல செடியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ரொம்ப குட்டி குட்டி செடியாக அவங்க அனுப்பிச்சிருந்தாங்கன்னா ஆன்லைனில்
கொஞ்சம் டைம் பிடிக்கும் உங்களுக்கு வர்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த ஆக்டிவேட் ஆகி அந்த தளிர் தெரியணும். அந்த ரெட் கலர் சின்ன சின்ன தளிரெல்லாம் இலையாக கன்வெர்ட் ஆகிற லெவலுக்கு இந்த லெவலுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் 1261 ஒரு பிஞ்ச் 1/2 கிராம் நீங்கள் செடிகளுக்கு கொடுத்துட்டு நீங்கள் அந்த ஹியூமிக்கு 1 கிராம் 1 லிட்டர் வாட்டரில் கொடுத்துட்டு செடிக்கு எவ்வளோ வேணுமோ 200 எம்எல்ஓ 100 எம்எல்ஓ 50 எம்எல்ஓ எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்றுற மாதிரி நீங்கள் ஊற்றிடலாம். நீங்கள் ஊற்றிட்டு ஸ்டார்டிங்கில் தண்ணியெல்லாம் ரொம்ப கம்மியாக கொடுக்கலாம். ஸோ இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, கொக்கோ பீட்டில் நான் பாட் பண்ணி எனக்கு வந்து 1 மந்த் ஆகுது, நோட்ஸ் ஆக்டிவேட் ஆகுது, இப்போ மைக்ரோ நியூட்ரியண்ட்டை நான் ட்ரென்ச் பண்ணலாமா அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா. மைக்ரோ நியூட்ரியன்ட் இந்த மாதிரி இலை வரணும் உங்களுக்கு. இலை இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்ப்ரே தான் பண்ணணும் உங்களுக்கு. நீங்கள் ட்ரென்ச்சும் பண்ணலாம், இஷ்யூஸ் எல்லாம். இலை இந்த அளவுக்கு வரணும். அதுக்கு முன்னாடி சின்ன நோட்ஸுக்கு போய் நீங்கள் மைக்ரோ நியூட்ரியண்ட்டை நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா, அதாவது ட்ரென்ச் பண்ணிங்கன்னா செடி அந்த நோட்ஸ் வந்ததெல்லாம் கருகி போயிடும் உங்களுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபெர்டிலைசர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போதைக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாது. நோட்ஸ் நல்லா ஆக்டிவேட் ஆகி இலையாக மாறி பெருசாக ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபெர்டிலைசர்ஸ்க்கே நீங்கள் திங்க் பண்ணணும். அவசரமாக ஃபெர்டிலைசர்ஸ்க்கு நீங்கள் போகக்கூடாது. ஸோ இந்த செடியெல்லாம் நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் நான் சிண்டரில் வளர்க்குறேன். இதெல்லாம் பெரிய செடி. இதை எப்படி ரீபாட் பண்ணேன்னு எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ இப்போ நிறைய பேர் இதை பார்த்து சில பேர் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ செடி பாருங்கள் இப்போ நல்லா கனமாயிடுச்சு. வரும்போது குச்சி மாதிரி தான் வந்துச்சு, இப்போ கனமாயிடுச்சு. ஸோ சில செடியை லோக்கலில் வாங்கின செடியை கூட நான் சிண்டரில் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் இருக்கிறவங்க ஆன்லைனில் தான் வாங்கணுன்னு அவசியம் கிடையாது. லோக்கலில் ஒரு நல்ல பெரிய செடியை வாங்கி நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதை வளர்க்குற முறை என்னன்னு தெரிஞ்சிடும். கொக்கோ பீட்டு கூட நான் அதுதான் சொல்கிறேன். ஒரு நல்ல ஒரு ரூ. 100 செடி அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய செடியை வாங்கி நீங்கள் பாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரோத் ஈஸியாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் ஈஸியாக இருக்கும். அப்புறம் நீங்கள் ஆன்லைன் ரோசஸை வாங்கி உங்களுக்கு அந்த ஈஸியாக அந்த ப்ராக்டிஸ் வந்துடும். ஸோ இப்படி தான்ப்பா நீங்கள் அதெல்லாம் வளர்க்கணும். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் இன்றைக்கி ஒருத்தவங்க கேட்டிருக்கீங்க சப்ஸ்கிரைபர். அதாவது 1261 நீங்கள் செடிகளுக்கு வந்து 1/2 கிராம் கொடுக்க சொல்லியிருக்கீங்க. ஹியூமிக்கு இது வந்து 150 ml 200 கிராம் கொடுத்துருவீங்க. அது போதுமா, அது ஓகேவா அப்படின்னெல்லாம் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொல்கிறேன், அது எப்படி கொடுக்கணும்னு இன்றைக்கி காமிக்கிறேன். ஸோ இந்த செடியெல்லாம் நம்ம 4 இன்ச்சுக்கு அப்புறம் 6 இன்ச் என்கிட்ட இப்போ 8 இன்ச் இல்லாதனால 6 இன்ச்சுக்கு நான் மாற்றினேன். அப்போது இந்த மாதிரி தொட்டியில் உங்களுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கு. நல்ல க்ரோத் இருக்குது. இன்னும் நல்ல ஒரு கவனிப்பு இருந்துச்சுன்னா இன்னும் பெருசாக ஆயிருக்கும். நடுவுலலாம் நான் 1 மாதம் சரியான கவனிப்பு இல்லை. கொஞ்சம் அப்படி அப்படியே விட்டுட்டு போயிட்டேன் நான். ஸோ அதனால் கொஞ்சம் என்னோடய க்ரோத் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. திருப்பி அதை கரெக்டாக நான் கொண்டு வந்தேன்னா ஒரு ஆள் பார்த்து கரெக்டாக அந்த ஷெட்யூல் படி ஃபாலோ பண்ணோம்னா செடி ரொம்ப ஸ்பீடாக வளர்ந்துடும். மெயினாக சிண்டரில் வந்து தண்ணி தேங்காது. ரோசஸ்க்கு எப்பயுமே தண்ணி வந்து தேங்கக்கூடாது. தேங்கினா ஃபங்கஸ் இஷ்யூஸ் வந்துடும். ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சிண்டர் மீடியாவுக்கு போயிருக்காங்க. ஃபங்கஸ் மாதிரி இஷ்யூஸ் அந்த அளவுக்கு வர மாட்டேங்குதுன்னு உங்களுக்கு சிண்டரை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது அட்வான்ஸ் லெவல் தான். கொக்கோ பீட்டு சாயில் மீடியாவுக்கு அப்புறம் சிண்டருங்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சிண்டர்னால் என்னங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக நான் வந்து எல்லாமே சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில். பாருங்கள், இந்த ப்ளூ மூனுங்கிற செடி அது வந்து கன்னியாஸ்ரீங்கிற செடி. ஸோ பாட்டில் ஹோல்ஸ் எல்லாம் போடக்கூடாதுப்பா. நான் ஏற்கனவே போட்ட பாட்டில் வச்சுட்டேன். ஸோ சிண்டருக்கு இந்த மாதிரி ஹோல்ஸ் வேண்டாம். உங்களுக்கு சிண்டரில் சும்மாவே தண்ணி நிற்காது. ஸோ சிண்டர் தொட்டி நீங்கள் வைக்கிறவங்கெல்லாம் பாட்டில் எந்த ஹோல்ஸும் நீங்கள் போட தேவையில்லை. கீழே மட்டும் ட்ரைனேஜுக்கு ஒரு 4 ஹோல்ஸை போட்டுட்டு சைட்லலாம் ஹோல்ஸ் கொடுக்காதீங்க. நீங்கள் அப்படியே வச்சிடலாம். அப்படியே நீங்கள் வளர்த்து கொண்டு வந்துடலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கரெக்டாக வளர்த்துடலாம். இந்த மாதிரி செடி பெருசாக ஆனதுக்கப்புறம் தான் மைக்ரோ நியூட்ரியன்ட் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். அதுக்கு முன்னாடியெல்லாம் மைக்ரோ நியூட்ரியன்ட்லாம் செடிக்கு தேவை கிடையாது உங்களுக்கு. ஜஸ்ட்டு 1261 ஹியூமிக் ஃபஸ்ட்டு மந்த்து 1261 ஹியூமிக் மட்டும்தான். அதுவும் 1261 அந்த இலையெல்லாம் நல்லா தளிர் வந்ததுக்கப்புறம் தான் சாப்பாடு கொடுக்கணும். அப்பயும் அந்த இலை செகண்ட் மந்த் 13 40 13ன்னு நான் சொல்கிறேன். அவசரப்பட்டு செகண்ட் மந்த்தே கொடுக்காதீங்க. செடியோட க்ரோத்தை பொறுத்து தான் நீங்கள் அந்த நெக்ஸ்ட்டு ஃபீடுக்கு போகணும். உங்கள் செடி 1 மந்த்துக்குள்ளே நல்லா வளர்ந்துருந்துச்சுன்னா நீங்கள் அது அடுத்ததுக்கு போகலாம். ஸோ அவர் கேட்ட கேள்விக்கு நம்ம பார்க்கலாம். அவர் 1261 எப்படிங்கிறத கொடுக்குறத பற்றி கேட்டிருந்தாரு. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஹைஃபா கம்பெனியோடது கொடுக்குறேன். 1261ங்கிறது இப்படி தான் இருக்கும். அது அக்ரி ப்ளஸ் அந்த இது உங்களுக்கு இது ஹியூமிக். ஸோ இதில் கூட ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. இது ஏதோ பயோ கோல்டு ஹியூமிக்னு வந்திருக்கு நாவலில், அது வாங்கலாமான்னு கூட கேட்டிருக்கீங்க. ஸோ ஒரு வேளை அவங்க பேர் ஏதாவது மாற்றிருக்கலாம்ப்பா. ஸோ நாவல் கம்பெனியில் வாங்கினீங்கன்னா நீங்கள் வாங்கலாம், ஹியூமிக்ஸே வாங்கலாம் நீங்கள்.
ஸோ 1261 இந்த டப்பாவில் நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் நமக்கு ½ கிராம் எல்லாம் மெஷர்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ இவ்வளோ தான், இதுதான். வீக்லி ஒன்ஸ் தான் சின்ன செடிகளுக்கு, புதுசாக வர்ற செடிகளுக்கு. அப்புறம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் 2 டேஸ் ஒன்ஸ் கூட இதை கொடுக்கலாம். அப்புறம் பெரிய செடிகளுக்கு டெய்லி கூட கொடுக்கலாம் நீங்கள் சாப்பாடு. அந்த அளவுக்கு வேர் இருக்கும். ஸோ சின்ன செடிகளுக்கு பாருங்கள், இது 1 லிட்டர் மக் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் மக்கில் 1 ml உங்களுக்கு 1 ml ஹியூமிக் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு மெஷர்மெண்ட்டு நான் காட்டுறேன். 1 mlங்கிறது வந்து பார்த்துக்கோங்க, கொஞ்சோண்டு இதை திக்காக ஆகிடுச்சு உங்களுக்கு, இவ்வளோ போதும் உங்களுக்கு. இதை நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த செடிக்கு நான் ஒரு 200 ml தான் நான் கொடுக்க போகிறேன். நான் வந்து 1 லிட்டர் அப்படியே நான் ஊற்ற போகிறதில்ல. 200 ml அது எவ்வளோ பிடிக்குதோ அந்த மாதிரி, அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அளவு கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறத விட அந்த ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடலாம். உங்களுக்கு 1 பிஞ்ச் எடுத்து நீட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நீங்கள் செடிகளுக்கு ஊற்றி விட்டுறலாம். ரெண்டாவது நல்லா ஆற்றிடணும். உங்களுக்கு இந்த ஹியூமிக்கோ தாக்கத்து இது எல்லாமே வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். நல்லா ஆற்றிட்டிங்கன்னா அதில் ஆக்சிஜன் நிறையா வரும். எந்த ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபீடெல்லாம் கொடுக்கும்போது நல்லா ஆற்றிட்டிங்க, இந்த நுரை வரணும் உங்களுக்கு. நுரை வர அளவுக்கு நல்லா ஆற்றிட்டு செடிகளுக்கு கொடுத்தீங்கன்னா அதுலேயும் ஆக்சிஜன் நிறையா இருக்கும். செடிக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்துக்கிறதுக்கு. ஸோ பாருங்கள், இப்போ ஆற்றிட்டேன். இது 5 செடிக்கு நான் கொடுத்துடலாம், டிவைட் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இது எப்படி கொடுக்குறேங்கிறத பாருங்கள். ஸோ இந்த செடிகளுக்கெல்லாம் 1261 கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. கொடுத்தாலும் இஷ்யூ கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக நான் கொடுக்குறேன். இதுக்கெல்லாம் நம்ம 13, 40, 13ங்கிறது தான் நம்ம கொடுப்போம். ஸோ இந்த இந்த குட்டி செடிகளுக்கெல்லாம் வந்து கம்மியாக தான் நீங்கள் கொடுக்கணும். இந்த பெரிய செடிகளுக்கு தாராளமாக நீங்கள் கொடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு 200 ml தான் இருக்குது உங்களுக்கு. 200 இல்லை 300 எவ்வளோ பிடிக்குது. ஏற்கனவே நேற்று மழை பெஞ்சிருக்கு. அந்த மீடியா கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது. ஸோ பாருங்கள் எப்படி கொடுக்குறேன்னு. இவ்வளோ தான் கொடுக்கணும். ஒரு பிஞ்சு லேசாக இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடணும். பண்ணிவிட்டு நீங்கள் ஹியூமிக்கை ஊற்றிடலாம். இது எல்லாமே அந்த மீடியா உறிஞ்சிக்கிறோம். அந்த வேர் எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கிறோம். அவ்வளோதான். இன்றைக்கி இதுக்குரிய சாப்பாடை அந்த செடி எடுத்துக்கிறோம்ப்பா. நீங்கள் வந்து நாளைக்கு சாப்பாடை கொடுத்துக்கலாம். 1 டே இவ்வளோ தான் உங்களுக்கு சாப்பாடு. தேங்காய் அது உங்களுக்கு தண்ணி இவ்வளோ தான் ஊற்றிருக்கேன். இதுவே தண்ணி வெளியில் வந்துடுது உங்களுக்கு பாருங்கள். சிண்டரில் வந்து அது ஒன்று தான் கொஞ்சம் தான் கொடுத்துருக்கேன். இதுவே கொஞ்சம் வெளியில் வந்துடுது. தேவையான அளவுக்கு சிண்டர் எடுத்து வச்சுக்கும், மிச்சத்தெல்லாம் அவுட் பண்ணிவிடும். ஸோ இந்த செடிக்கும் இதே மாதிரி தான். ஒரு பிஞ்ச் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹியூமிக்கை நீங்கள் ஊற்றி விட்டுறலாம். ஸோ இதுதான்ப்பா ப்ராசஸ்ஸு. சின்ன செடிகளுக்கு வீக்லி ஒன்ஸ் கொடுங்க. செடி கொஞ்சம் செகண்ட் மந்த்தில் ஆகி இலையெல்லாம் வந்து பெருசாக ஆச்சுன்னா நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா நீங்கள் 2 டேஸ்க்கு ஒன்ஸ் கொடுக்கலாம். நல்லா 10 இன்ச்சுக்கெல்லாம் போச்சுன்னா டெய்லி கொடுக்கலாம் சாப்பாடு. நீங்கள் டெய்லி அந்த மாதிரி சாப்பாடு நீங்கள் கொடுத்தீங்கன்னா செடி நல்லா உங்களுக்கு வளரும். ஸோ இந்த மாதிரி தான்ப்பா. நீங்கள் கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு ஒரு 200 ml 150 ml செடிக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஹியூமிக்கு கொடுத்துருங்க. இவ்வளோ இருக்குது. இன்னும் 3 செடிக்கு இது சரியாக போகும் உங்களுக்கு. ஸோ எந்த ஹியூமிக் வந்து நாவல் கம்பெனி தான் வாங்கணுன்னெல்லாம் அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட இஃப்கோ கம்பெனி இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு எது கிடைக்குதோ ஹியூமிக் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ கொக்கோபீட்டுக்கும் இதே மாதிரி தான். நீங்கள் கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா செடி கரெக்டாக வந்துடும். ப்ராக்டிஸ் தான் இதில் ரொம்ப முக்கியம். நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக வளர்த்து கொண்டு வந்துடலாம். சில பேர் கரெக்டாக வளர்த்து கொண்டு வரீங்க, சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. போக போக உங்களுக்கு பழக்கத்துக்கு வந்துரும்ப்பா. செடி வாங்கினீங்கன்னா கொஞ்சம் பெரிய செடியாக வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஈஸியாக வளர்த்து கொண்டு வந்துடலாம். ஸோ இதுதான்ப்பா சிண்டருக்கு எப்படி நம்ம கொடுக்கணும், ஃபீடு கொடுக்கணும் பற்றி கேட்டீங்க. கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.